கத்தோட பொருளே அவர் திருப்பி கேட்க மாட்டார். ஆனால் நீங்கள் அந்த பொருள் பார்த்தா நீங்கள் என்ன செய்யணும்? அவரை துதியினாலே அவரை நிரப்பணும், துதியினால் அவரை பாடணும், வார்த்தையினால் அவரை என்ன செய்யணும்? திருப்தியாக்கணும். வார்த்தையினாலே அவரை நம்ம புகழ வேண்டும், வார்த்தையினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் தேவனை தொழுவது மெத்தட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ நம்ம ஒர்ஷிப் டைமில் நமக்கு 3/4 மணி நேரம் காலையில் ஒர்ஷிப் டைம் பண்ணுறோம், பாடி ஜெபம் பண்ணி பண்ணுறோம். இதை கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணினா தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்றீங்க? திருப்பி செலுத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? தாமதிக்கிறீங்க, மறந்து போகிறீங்க, அல்லது மிஸ் பண்ணுறீங்க. 6ஆம் தேதி வர்றதும் வராமல் இருக்கிறதும் இதை பொறுத்து தான் இருக்குது. 6ஆம் தேதி வராமல் இருந்தாலும் இந்த தொழுதுகளை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. 6ஆம் தேதி லேட்டாக வந்தாலும் இந்த தொழுது மிஸ் பண்ணுறீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உள்ள. அப்போ தொழுது அடுத்தது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் திருப்பி செலுத்துகிற ஒரு நேரம் தான் தொழுது நேரம். ஹல்லேலூயா. அது எப்படி